ஷேக் விஸ்வ பிரமா கொடியை தூக்கி எவ்வளோ வர்றா கொண்டிருக்கிய வெளிநாடு நிறையா கொண்டான். அவன் தண்ணியில் போயிடுவான், எல்லா நாடும் முடிச்சிடுவார். டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் எவ்வளோ வர்றா கொண்டிருக்கியா? தமிழ்நாட்டில் ஒரே கொடியை தூக்கி கொண்டுக்கிட்டே இருக்கான். ஜனநாயகம்னு கொண்டுக்கிட்டே இருக்கான். அந்த ஓட்டு முத்திரை வாங்கி எத்தனை பேர் இன்றைக்கி இப்போ நடிகர் 40 பேர் கொண்டிருக்கான். இப்போ இந்த 5 வருஷம் ஆண்டு எவ்வளோ அவன் 200க்கு மேலே கொண்டுட்டான். எவ்வளோ போட்டு கொன்று நீதிமன்றத்தில் பூரா தப்பிக்க வச்சு பூரா வழக்கறிஞ்சு ஓடுதான். அதான் கேள்வி கேட்காரு. புரிஞ்சுக்கோடா, நீதிமான் கேள்வி கேட்காரு. நீதிமன்ற கோர்ட்டு கைலாசத்துலேருந்து கணக்கு போடுதாரு. கொன்னவன் செத்தவன் போன வந்தவனை பூரா ஜாமீன் வாங்கி எல்லாம் ஓடுறான்னு கொடுக்குறது யார்? வழக்கறிஞர். அதில் சட்டத்தை போடுறது யார்? அரசியல்வாதி. அதில் உட்காந்து டெல்லியிலும் தமிழ்நாடு வரைக்கும் எப்படி அமைச்சா ஓட்டு தான். அப்போ டெல்லியில் பிரதமர் எவ்வளோ பேர் கொண்டிருக்கான்? குடியரசுத் தலைவர், ஜனாதிபதி, நிதியமைச்சர் எத்தனை பேர் கொண்டிருக்கான்? ஆண் பெண்ணும் தெரியுமா இல்லையாடா? மந்திரி எவ்வளோ பேரா கொண்டிருக்கான்? டெல்லியில் மந்திரி இருக்கானடா அமித்ஷா. அவனே ஒரு கொலைகாரன். கொலை பண்ணி தான் அப்படி நாற்காலி சேரில் மந்திரியாக உட்காந்து ஆட்டுதான். இங்கே தமிழ்நாட்டில் இதுவும் கொலைகாரன். ஜாதி சண்டை, ஜாதிக்கு எத்தனை பேரை கொண்டிருக்கான்? எல்லாம் நீதிமன்ற கோர்ட்டில் அடைக்கலமாக இருக்குது. அதுக்கு தான் இப்போ கேட்காரு கேள்வி. எத்தனை பேரா கொண்டிருக்கியா கொடியை தூக்கி? எத்தனை பேர்? ஜனநாயகமா? படைச்சி விட்டேன், விவசாயம் பண்ணி தின்னுட்டு போங்கடா. இருக்கிற ஆடை மூடி போங்கடான்னு தான் கொடுத்தாரு. பலான்னு விரித்து கோடிக்கணக்காக வீடு கட்ட, மில்லு கட்ட, தொழிற்சாலை கட்ட பூரா கோடிக்கணக்கான பேப்பரை அச்சடிக்க நான் கொடுக்கலன்ட்டார். தூக்கி போட்டு மிதிச்சிருவார். முக்கால் சத்தியம். புரிஞ்சுக்கோங்கடா.